இல்ல எல்லாருமே இருக்காங்க. தங்கமயிலோட அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே பையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. சீர் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. "எங்க மாப்பிள்ளை எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் அவருக்கு ஃபோன் பண்றேன்" அப்படின்னு தங்கமயில் ஃபோன் பண்றாங்க. "இங்க பாரு வேலை இருக்கு. முடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு ஃபோன கட் பண்றாரு. அங்க இருக்க சீர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். வந்தோனே அப்படியே பார்க்குறாங்க. "நீ போய் தட்டு எடுத்துட்டு வாம்மா, போம்மா" அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு தங்கமயில் தட்டெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. தட்டுல சீர் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கிறாங்க. என்ன இன்னும் மாப்பிள்ளைய காணோம்?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க ஃபோன் பண்ணுங்க அவன சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. மறுபடியும் ஃபோன் பண்றாங்க. ஆனா அவர் வரவே இல்ல. அதுக்குள்ள சீர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, "அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போல இருக்கு" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. சீரெல்லாம் குடுக்குறாங்க. குடுத்துட்டு, "சரிம்மா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே தங்கமயிலுக்கு கோவமா வருது. "அப்பா கடையில இருந்து ரூ. 10,000 பணத்த எடுத்து இந்த மாதிரி சீர் பண்ணிட்டீங்களே, இப்போ சீக்கிரமா அந்த பணத்த திருப்பி குடுத்துருங்க" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "நீ கவலையே படாதம்மா. அந்த ரூ. 10,000 பணத்த நான் சீக்கிரமா குடுத்துர்றேன். சரியா? நான் போயிட்டு வரேன் தங்கமயில்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து போறாங்க. அப்ப தங்கமயில் யோசிக்கிறாங்க. ஐயோ! ரூ. 10,000 பணத்த அதுவும் நம்ம வீட்டு பணத்த எடுத்து நமக்கே சீர் பண்ணிட்டு போறாங்களே! அவர்கிட்ட மாட்டுனா அவ்வளோதான். நம்மள ஒரு வழி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க. அரசி அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்க குமார் வந்து பேசிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. "இங்க பாருடா, அரசி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நான் திருந்திட்டேன். ஆனா அத அரசிக்கு புரிய வச்சு, அரசிய நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. "டேய்! அவங்க அண்ணங்கிட்ட அடி வாங்கி சாவ போறடா" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. "அவனுங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா? எங்க அப்பத்தாவோட அந்த பொறந்த நாள்ல அவ்ளோ ஆட்டம் போட்டானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. அவனுங்க கிட்ட நான் நல்ல பேர் எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. எனக்கு அரசி வேணும். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள அரசி நடந்து வராங்க. "அங்க பாரு அரசி நடந்து வராங்க" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. "சரிடா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே கிளம்பி போறாரு. அரசி கிட்ட போயிட்டு அப்படியே குமார் பேச போறாரு. "இங்க பாரு அரசி, நான் நல்லவனா ஆயிட்டேன் அரசி. என்ன புரிஞ்சுக்கோ. உன் மனசுல நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே அரசிக்கு கோவமா வருது. "கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே கிடையாதா? உங்கள எனக்கு புடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் என்ன சுத்தி சுத்தி எதுக்கு வரீங்க? உங்களுக்கு ஏதாவது மனசுல இருக்கா இல்லையா? என்னதான் உங்கள எவ்வளோதான் நான் திட்டுறது?" அப்படின்னு சொல்லிட்டு அரசி திட்டிட்டு இருக்காங்க. அரசி அரசி என்கிட்ட பேசாம போயிடாத அரசி. தயவு செய்து என்கிட்ட பேசு அரசி" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அத பார்த்தோனே சரவணன் அந்த பக்கமா வந்தோனே இறங்கி வந்து அடி அடின்னு அடிக்கிறாரு குமார போட்டு. "டேய்! உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சிகிட்ட நீ பேசுவ? என்ன கேட்க ஆள் இல்லன்னு நெனச்சுட்டியா? ஆமா, நீ கோயில்லயே அடி வாங்கியிருக்கணும். உன்ன போனா போதுன்னு விட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. "இன்னொரு வாட்டி என் தங்கச்சிகிட்ட நீ பேசின உன்ன என்ன பண்ணுவேனே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, "வா அரசி போலாம்" அப்படின்னு சரவணன அரசிய கூட்டிட்டு போறாரு. குமாரும் அடி வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. சுகன்யாவோட அவங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வராங்க. வந்துட்டு சீரெல்லாம் கொண்டு வராங்க. "இங்க போய் தட்டு எடுத்துட்டு வாம்மான்னு" சொல்றாங்க. அதே மாரி சீரெல்லாம் வச்சு குடுக்குறாங்க. "எங்க பழனி எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அவரு கடையில தான் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "ஆமா, இல்லன்னா அப்படியே லீவ் விட்டு வராங்காட்டியும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகன்யா மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருக்காங்க. "என்னம்மா ராஜி, உனக்கு சீர்லாம் குடுக்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு. "இல்ல உங்க வீட்ல தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் உனக்கு தீபாவளி சீர் கொண்டு வந்து குடுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவோட சொந்தக்காரங்க சொல்றாங்க. அப்படியே ராஜியால எதுவுமே பேசவே முடியல. அமைதியா இருக்காங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடுப்பாங்க, குடுப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து குடுப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே சொல்லி சமாளிக்கிறாரு. "சரிம்மா சுகன்யா, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த சீர் எல்லாத்தையும் எடுத்து குடுக்குறாங்க. குடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. ராஜி யோசிக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த சீர் குடுக்குறாங்க. ஆனா நமக்கு மட்டும் ஏன் குடுக்கவே இல்லல்ல? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா ராஜி வீட்ல அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. ராஜிக்கு நம்ம சீர் சீக்கிரமா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.